ஹலோ நண்பர்களே வணக்கம். இப்போ என்ன யாரை பற்றி பேசிட்டு இருக்கேன்னா, இப்போ வந்து திவ்ய கலைச்சி இதை பற்றி ஓடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், அதை விட்டுருங்க. இப்போ மக்கள் பார்வை தீர்ப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சித்ராஞ்சலி யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து இலாக்காஞ்சலி ஒரு யூடியூப் சேனலை பற்றி எல்லாரோடைய சாதனை, அவங்க சாதனை இருக்காங்க அவங்க, அப்புறம் வந்து கலைச்சி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 பேர் சொல்லியிருக்காங்கல்ல, அவங்களோட சேர்த்து இவங்க பேர் சொல்லிட்டாங்க இலாக்காஞ்சிட்டு ஒரு வீடியோவில். அதுக்கு இலாக்கா சொல்கிற சேனல் வச்சுருக்க அந்த நபர் என்ன பேசுகிறாருன்னா, அவ்வளோ ஒரு அசிங்கமாக நம்ம வந்து ஒரு லோக்கலில் வந்து பாய்ஸ் பேசுவாங்க, சண்டை போட பேசுவாங்கல்ல, ஒரு வில்லேஜ் சைட்லாம் பேசுவாங்க, ஒரு ஆண் உறுப்பை பற்றி பெண் உறுப்பை பற்றி, அப்புறம் வந்து ஓர்னி இதை அந்த ஒரு மாதிரிலாம் பேசுவாங்க, வல்கராக பேசுவாங்க தெரியுங்களா. அந்த மாதிரி மூமெண்ட்டில் வந்து அவங்க ரொம்ப பேசியிருக்காங்க அவங்கள பற்றி, அவங்க சித்ரா பற்றி பேசிட்டு அது அவங்களோட உரிமை, அவங்க வந்து கோவத்தில் பேசியிருக்காங்க. அவங்க சித்ரா சொன்னால வீடியோவில் பேசி என்ன பிரயோஜனம், அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே. எத்தனை அந்த மொபைலில் வந்து இவ்வளோ பேர் பார்க்க டான்ஸ் பண்ணுறா, அது வேறு இல்லை வீடியோ அது வேறு விஷயம், ஒரு கெட்ட வார்த்தை ஒரு ஆண் உறுப்பையும் ஒரு பெண் உறுப்பையும் பற்றி பேசியிருக்காங்க. அவங்க இலக்காஞ்சல் சேனல் உள்ளவங்க ஒரு நபர் வந்து அந்த சேனல் உறுப்பினரால் பேசியிருக்காங்க. பேசட்டும், ஆனால் எது பேசணும், எனக்கு தப்பு ஏதாச்சும் ஒரு ஈஸானா வந்து ஒரு ப்ரூஃப் பண்ணுங்க, அதை பற்றி பேசி கம்ப்ளைண்ட் இப்போ போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ உதயசுமதி கொடுத்தாங்கல்ல கம்ப்ளைண்ட், அது மாதிரி அவங்க கொடுத்துருக்கலாம்ல. இந்த மேலே தப்பெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். கொடுக்காம அவங்க பேசிட்டாங்களாம், அவங்க பேரை சேர்த்துட்டாங்களாம், சேர்க்கோட அவர் உரிமை பேசணும், ஒரு அளவு தான். அதுக்காக இவ்வளோ கெட்ட வார்த்தையா. இதில் எல்லாம் வெறும் பக்கத்து வீடு ஆப்போசிட் வந்து நம்மளுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. வில்லேஜ் எல்லாம் பேசுவாங்கள்ல, கண்டிப்பாக அவங்க நாமக்கல் சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க லாங்குவேஜ் அப்படி தான் இருந்துச்சு. என்ன ரீசனாக வந்து பேசட்டும், ஆனால் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிற வன்மையாக கண்டிக்கணும் எல்லாருமே. இந்த மாதிரி ஒரு மீடியாவில் வந்து இவ்வளோ கேவலம் எவ்வளோ பிள்ளைங்க பேசுவாங்க, எவ்வளோ பண்ணட்டும். அவங்களுக்கும் சித்தாக்கு அவங்கள பற்றி பேசினாங்கன்னா அவங்க வீடியோவில் பேசட்டும், அவங்க பற்றி அதே மாதிரி ஒரு கண்டென்ட் தெரிவிக்க வேண்டியதுதான். இப்போ எல்லாம் தெரிவித்த மாதிரி இந்த திவ்யா கழிச்சு தெரிவித்த மாதிரி, சாதனா தெரிவித்த மாதிரி, அந்த சுமதி அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒரு தெரிவிக்கலாம், ஓகே. ஆனால் இவ்வளோ கேவலமாக வந்து பேசுவாங்க இலக்கான்னு சொல்கிறவங்க, இலக்காய் இந்த யூடியூப், அவங்க இவ்வளோ கேவலாக பேசுவாங்களா மனசாட்சியில். அவங்களும் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களோட குழந்தை இருக்குது, அவங்க ஃபேமிலி இருக்காங்க, அவங்களும் ரெஸ்பெக்ட் இருக்குது, நிறைய வியூவர்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய 1 மில்லியன் மேலேயும் அவ்வளோ இருந்துச்சு அவங்களோட சேனலில். பட் நான் இப்போ உள்ள பார்த்துருக்கேன் நான். அப்போ நைட்லாம் குடியை குடிச்சு பேசிட்டாங்களா, காலைல நான் வந்து பேசுகிறேன் எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. அப்போ நைட்டு குடித்தா ஒரு பேச்சு, குடிக்காத ஒரு பேச்சா, இதுன்னு பக்கத்து வீட்டுக்காரவங்க உங்கள் ஃபேமிலியில் பேசிக்க வேண்டாம். இது மீடியா, அது வேர்ல்டு லெவலில் போகிறது. இதுக்கும் ஒரு முடிவு இல்லையா, இதுக்கும் ஒரு எண்டு கிடையாதா. ஒரு அளவு தான் பேசணும், ஒரு அளவு தான் வைக்கணும். எல்லா சைல்டு பார்க்குற இடம், எல்லா ஒரு இது பேசுகிற இடம், மனசாட்சி இல்லையா அவங்களுக்கு கொஞ்சோட அவங்களுக்கு. இதே வந்து இப்போ அவங்க வீட்டில் வந்து இந்த வார்த்தையை பகலில் அம்மா அப்பா இருக்கும்போது பேசுவாங்களா, அவங்க அம்மா அப்பா இருக்கும்போது அவங்க அம்மாட்ட அந்த வார்த்தையை பேசுவாங்களா, அவங்க ஒய்ஃப்கிட்ட பேசுவாங்களா அந்த வார்த்தையை இருக்கும்போது பேசுவாங்களா, அம்மா அப்பா இருக்கும்போது அந்த வார்த்தையை முன்னாடி பேசுவாங்களா, மரியாதை கொடுப்பாங்கல்ல. அப்போ எத்தனை அம்மா அப்பா வந்து யூடியூப்பில் பார்ப்பாங்க, எப்படி வயசானவங்க பார்ப்பாங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தை சின்ன பீப்புளாக பேரண்ட்ஸ்லாம் சின்ன மொபைலை கொண்டு போய் கொடுத்துறாங்க, உடனே அழுகுதுன்னு பிள்ளைங்க பேசுகிறாங்க. ஒரு 5ஆவது படிக்கிற, அது 10th படிக்கிற பிள்ளைகிட்ட, ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்கிட்ட இந்த மாதிரி கொடுத்துறாங்க இப்போ மொபைலில் போயிட்டு. அதில் பார்க்க மாட்டாங்களா சைல்டுலாம், மனச்சாட்சி இல்லையா உங்களுக்குலாம். குடித்தா வந்து அவ்வளோ இது. நீங்கள் பேசுனா போய் அவங்க வீட்டுக்கு போய் போங்க, கம்ப்ளைண்ட் போங்க. வீட்டில் போய் நீங்கள் சொல்கிறீங்க வீட்டில் வெட்டுன்னு சொல்கிறீங்க, அது போய் விட்டுங்க போயிட்டு. நல்லா ஆம்பளையாக போய் விட்டுங்க போய். நல்லா ஆம்பளை குடிச்சிட்டு பேசுறீங்களா, இவ்வளோ வீடியோ போடுறீங்கள, அந்த வீடியோ கொண்டு போய் அவங்க வீட்டில் இப்போ அந்த அதே வீடியோ எடுத்து போய் அவங்க முன்னாடி பேசணும். அவங்க வீட்டில் இப்போ நீ ஃபோனே கொண்டு போய் அவங்க வேறு வீடியோ எடுக்க சொல்லி அவங்க வீட்டை முன்னாடி பேச வேண்டிய தைரியம்னா அவங்கள பேச வேண்டியதானே. யூடியூப்பில் இவ்வளோ கேவலமாக பேசி மனச்சாட்சி இல்லையா, இவ்வளோ அதுவும் கேவலம். ஒரு ஆணுறுப்பை பற்றி பெண்ணும் அவ்வளோ ஒரு இதுக்கு பேசுகிறீங்க. இது வரை எல்லாரும் எல்லாரும் இந்த மாதிரி யூடியூப் பார்த்ததே கிடையாது. பேசியிருக்காங்க ஒரு 2-3 வார்த்தை லைட்டாக ஒரு இது மாதிரி ஒரு சில வார்த்தை. இவ்வளோ கேவலம் வளர்க்குறத வந்து குடிச்சிட்டு பேசுவாங்கல்ல, பக்கத்தில் சண்டை போடுவாங்கல்ல,
அந்த மாதிரி வில்லேஜ் சைடு பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுவாங்க, அந்த மாதிரி ஓப்பன் டைப்பாக பேசுகிறாங்க. ஒரு இது அது யார் யார் வியூவர்ஸ் போகிறதுக்கான எல்லாம் பேசுகிறீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். வியூவர்ஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணால் பண்ணிடுவீங்களா? எது வேணால் பண்ணிடுவீங்களா? வியூவர்ஸ் போகணும், நம்ம பப்ளிசிட்டி ஆகணும். கன்னடம் தெரிவிக்கணும், கன்னடம் எப்படி தெரிவிக்கணும் அப்படி தெரிவிக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா நான் யூடியூப்பில் அந்த ஆள் பார்க்குறேன், நான் பார்க்க உரிமையெல்லாம் அதை பற்றி வீடியோ போடுறேன். நான் ஒரு எங்களுக்கான ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறது நிறைய பேர் கண்டனம் அவங்கள தெரிவிக்கணும் இல்லையா? அவங்களுக்கு பிரச்சனை விடட்டும். பார்க்குறவங்களாம் மனுஷங்க இல்லையா? எவ்வளோ பேர் பார்ப்பாங்க? அறிவு இல்லையா? எவ்வளோ கேவலமாக ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு பற்றி அவங்க எப்படி இருந்தால் அவங்க வீட்டில் போய் நல்ல ஆம்பளை தானே, நல்ல ஒரு ஆம்பளை தான். நீ வந்து நல்ல ஆம்பளைனா போய் அவள் வீட்டில் முன்னாடி அவங்க வீட்டில் முன்னாடி போயிட்டு அவங்க வீட்டில் முன்னாடி போய் சண்டை போட்டு வீடியோவில் போயிடணும். வீடியோவில் போட்டு கணவத்தை தெரிவிப்பாங்களா? அசிங்கமாக எல்லாம் பார்க்க மாட்டாங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க உங்கள் வீடு பக்கத்தில் இல்லை பார்க்க மாட்டாங்க, வீடு காலத்து போக மாட்டாங்க. அவங்களெல்லாம் வந்து நீனே அந்த அம்மா அப்பா உறுப்பில் தான், அவங்க அம்மா உறுப்பில் தான் வந்திருக்க. நீ வந்து உங்கள் அப்பாவுக்கு அதுதானே இருக்குது, உனக்கு அதுதான் இருக்குது, உன் பொண்டாட்டி அதுதானே இருக்குது. அவளுக்கு கேள்வி எது எல்லாம் பேசுவீங்களா? மனசாட்சியில் உங்களுக்குலாம் வந்து பார்க்க மாட்டாங்களா? நல்லா ஆம்பளையாக இருந்தா போய் அங்கே அவள்கிட்ட போய் வீடியோ எடுத்துகிட்டு வீடியோவோட ரிப்போர்ட்டோட போயிட்டு அங்கே போய் ரிப்போர்ட்டோட ஃபோன் வர சொல்லிட்டு பாலிமர் எங்கே அவங்க இன்டர்வியூ கொடுத்தா பாலிமர் தந்துட்டு கூப்பிட்டு வந்து வச்சுட்டு அப்போ இந்த கேள்விலாம் கேளுங்க போய். அவங்க முன்னாடி கேட்டோம்னா ஓகே. சும்மா எல்லாமே வந்து பேசி மனச்சாச்சு இல்லையா உங்களுக்குலாம் வந்து? அறிவில்லையா? சி இந்த ஜென்மங்க தெரியல. சோறு தந்தா என்ன தந்தான்னு தெரியல. குடிச்சா ஒரு பேச்சு, குடிக்காத ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்களாம் வந்து. மனச்சாட்சி, ஃபேமிலி மேனு, உங்கள் ஒய்ஃப் வேறு, குழந்தை வேறு, உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, மரியாதை இருக்கான் உங்கள் ஊரில். அது ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு இதாக இருக்கான், அது 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இல்லை பேசினா பண்ணுவாங்க பல, எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த வீடியோவில் இந்த மாதிரி பேசினா வந்து கேவலாக பேசினா வந்து லைக் பண்ணுவாங்களோ, அதுவும் லைக் பண்ணியிருக்காங்க, வியூவர்ஸ் போயிருக்கு. கருமத்துக்கணும் அந்த வார்த்தை. அறிவில்லை அவங்களுக்குலாம் வந்து. சி என்னென்ன கருமமோ கன்றாவியோ இதைவா. நான் ரொம்ப நாள் நான் வீடியோ போடக்கூடாது நினச்சேன். நான் 2-3 வீடியோ போட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக போடணும். யார் யார் பார்க்குறாங்களோ அவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் பேச வீடியோக்குள்ளே எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அந்த பேச தப்பா என்ன ரீசன் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக, புரியுதுங்களா? என்ன இது வந்து முக்கியமாக கண்ணு தெரிவிக்கணும். இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி யாரும் பேசுனதை பார்க்க இவ்வளோ நான் என்ன யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஓப்பனில் பார்க்க இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து இவ்வளோ கேவலாக கொச்சு ஓப்பன் டைப்பை யாரும் பேசவே இல்லை கண்டிப்பாக. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கண்ணல் தெரிவிங்க, இதில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை எல்லோரும் வீடியோ போட்டு இந்த எல்லா யூடியூப் வீடியோ போட்டு சென்ட் பண்ணுங்கள். இந்த யூடியூப் எல்லாருக்கும் ஆன் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது, ஒரு ரூல்ஸ் கொண்டு வரட்டும் கண்டிப்பாக. இதை எல்லாச்சும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் பார்ப்பாங்க. எல்லாம் பார்க்குற வரைக்கும் லைக் பண்ணியிருக்காங்க, சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, எதனமோ பண்ணியிருக்காங்க. அந்த இதுக்கு அவ்வளோ ஒரு இது அவங்க பேசிட்டு அவங்களோட ஆதங்கத்தை பேசுகிறாங்க, ஓகே. அதுக்காண்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, எல்லோரும் பார்ப்பாங்க, எல்லா சைல்டுஹுட்ஸ் இருக்காங்க. அறிவில்லையா அவங்களுக்குலாம் வந்து கருமம். சி நீ வில்லேஜ் பாய் வேறு சொல்கிறீங்க, ஒரு மரியாதையாக பேசட்டும். இன்னமும் ஒருத்தவங்க அவங்க என்னமோ அந்த இது வில்லேஜ் சைடெலாம் பேசுவாங்க, லோக்கல்லாம் பேசுவாங்க தெரியுமா, நேச்சுரில். அது மாதிரி ஒரு வீடியோவே நான் நேச்சுரலாக பேசியிருக்காரு. என்ன கண்டிஷனில் பேசினார், என்ன பண்ணாரு எனக்கே தெரியல கண்டிப்பாக. என்ன நோக்கத்தில் பேசினார். ஒரு பாப்புலர் இருக்காதுக்கா வன்மையை கண்டிப்பாங்க, கெட்ட கெட்ட வார்த்தை பேசி. யாரோட படத்தை அவள் படக்கோட்டம் விளக்கு பிடிச்சாலும் தெரியப்படுத்தாது, அவங்களுக்குள்ள மேட்ரு. பட் இந்த மேட்ரு என்ன சொன்னால் எல்லா சைடும் பார்க்குறாங்க, எல்லா சைடும் பேசுகிறாங்க. இது வன்மையாக கண்டிப்பாங்க. எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் ஷேர் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் அவங்க சேனலில் இருந்து. இது மிகப்பெரிய தண்டனை. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒரு அளவு தான் இது கொச்சை பேசியிருக்காரு. கண்டிப்பாக இது முற்றுப்புள்ளி வைக்கணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இது சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், அவருக்கு சப்போர்ட் பண்ணாது. அந்த வீடியோவுக்கு கண்டனம் தெரியுங்க எல்லாருமே. கண்டிப்பாக நான் பேசியிருந்தா ஏதாச்சும் வந்து தப்பாக பேச மன்னிச்சுக்கோங்க. இது நல்லது கெட்டதோ வந்து அது திரும்பி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம், புரியுதுங்க? அவங்களோட சப்ரைட்டர் ரேட்டரை வந்து இங்கே பேசிட்டு ஓகே தான். பட் அவ்வளோ கேட்டால் பேசி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, வீடு பிள்ளைங்க இருக்காங்க.
இந்த வீடியோ பண்ண லைக் பண்ணுங்கள்.